ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு இந்த அளவுக்கு வதங்கின உடனே நாம் இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. இது நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி தொளித்து இந்த மாதிரி வேக விடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நாம் இதில் ஒரு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப இரும்பு சத்து கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு செஞ்சால் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.